ஓகே சார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் மற்றும் திரையுலகிலிருந்து வந்திருக்கக்கூடிய சீமான் இவர்களுடைய அரசியல் வெற்றி பெறுமா என்பது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? தம்பி விஜயிடத்திலே நாடு நிரம்ப எதிர்பார்த்தது. இங்கிலாந்து எக்ஸ்பெக்ட்ஸ் தட் எவரி மேன் வில் டு ஹிஸ் டியூட்டி என்றான் நெல்சன் ட்ரிபால்கர். அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் விஜயிடத்திலே நிரம்ப எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் அவருக்கென்று ஒரு வாலிப பட்டாளம் அவருக்கு பின்னால் நிற்கிறது. தாய்மார்கள் அவரை நேசிக்கிறார்கள். எல்லா சிறுவர்களும் அவரை கொண்டாடுகிறார்கள். அதனால்தான் தம்பி விஜயனுடைய கட்சியிலே சிறுவர் அணி என்று ஒரு அணியை உருவாக்கி இருக்கிறார். இது உலகத்தில் எந்த கட்சியிலும் இல்லை நினைக்கிறேன் சார். எந்த கட்சியிலையும் கிடையாது. ஆனால் அவர் கட்சி தொடங்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஏற்படுத்தி அதிகாரத்தில் இருக்கிற திமுகவுக்கும் அதிமுகவும் பாதிப்பை தருவார் என்று எதிர்பார்த்தால் அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு பேசிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு செய்தி வருகிறது. ஒரு கட்டத்தில் அவரை மறுக்கிறார். திமுக ஒரு 1000 காலத்து பயிர், அது ஒரு பட்டத்து யானை, அதை எளிதிலே வெற்றி பெற்று விடலாம் என்று நம்பினார். முதல் கூட்டத்தில் விக்கிரவாண்டியில் டெல்லியில் இருப்பவர்களை பாசிசம் என்றும், அப்படி என்றால் நீங்கள் என்ன பாயாசமா என்று கேட்டு திமுகவை கொச்சைப்படுத்தினார். அதற்கு பிறகு பரந்தூர் விமான நிலையத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி பரந்தூருக்கு போனார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவன் ஒரு தொலைநோக்கு பார்வையோ தீர்க்க தரிசனமோ கிடையாது. உலகெங்கும் இன்றைக்கு விமானங்கள் இல்லாமல் மனிதர்கள் இயங்க முடியாது என்கிற அளவிற்கு உலகம் இன்றைக்கு அந்த யுகத்தில் இன்றைக்கு இருக்கிறது. நாஞ்சில் சம்பத் என்கிற நான் ரயிலில் போவதற்கு எனக்கு பயணச்சீட்டு உறுதியாகவில்லை என்றால் உடனடியாக ஒரு விமானத்தை பிடித்துத்தான் நான் ஒரு கூட்டத்துக்கு போய் தீர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே இது வசதி உள்ளவனுக்கும் வலிய பணக்காரனுக்கும் உரியதுதான் விமானம் என்கிற நிலை தாண்டி இந்த பயணிக்க வேண்டியது என்றால் விமானத்திலும் பயணித்து தீர வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமானங்கள் வந்து இறங்கவும் போகவும் உரிய இடம் இல்லை என்ற ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு ஒன்றிய அரசும் மாநில அரசும் நன்கு ஆய்வு செய்து பரந்தூர் இடத்தை தேர்ந்தெடுத்தார்கள். அதிலே விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பது உண்மைதான். அந்த விவசாயிகளினுடைய இழப்பிற்கு உரிய காம்பன்சேஷன் தொகுதியை கொடுப்பதற்கு அரசு தயாராக இருக்கிறது. அந்த விமான நிலையம் வந்தால்தான் உலகத்தின் தலை சிறந்த நகரங்களில் ஒன்றாக நம்முடைய சென்னை மாறும் என்பதை கூட அவரால் சரியாக உள்வாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் வரக்கூடாது என்கிற காரணத்தை கூட அவரால் சொல்ல தெரியவில்லை. விவசாயிகள் பாதிக்கப்படுவார் என்று சொல்லுவதற்கு ஒரு பள்ளிமா பிரசாந்த் கிஷோர் போன்றவர்களா இருக்கு அந்த வியூகங்கள், அந்த போராட்ட திட்டங்கள்லாம் வகுத்து கொடுத்ததா சொல்றாங்க சார். பிரசாந்த் கிஷோர் சொந்த ஊரிலே விலை போகாத மாடு, சொந்த ஊரிலே விலை போகாத மாடு தமிழ்நாட்டிலே என்ன செய்ய முடியும்? வேறு வீக வகுப்பாளர் யார்? ஒரு கட்சியினுடைய வெற்றியை வீக வகுப்பாளர் தான் தீர்மானிப்பாரா? சரி, இவருடைய கட்சியில் ஒரு மாநாடு நடத்தினால் அந்த மாநாட்டுக்கு வந்தவர்கள் 5 பேர் விபத்தில் சிக்கி இறந்து விடுகிறார்கள். அந்த விபத்தில் சிக்கி இறந்தவர்களுடைய வீடு தேடி சென்று ஒரு துக்கம் விசாரிப்பதற்கு கூட இவருக்கு மனம் இல்லையே. அந்த மாநாட்டை ஒரு கலை நுட்பத்தோடு பந்தல் அமைத்த தம்பிக்கு அவனுக்கு ஒரு கணையாளியை இந்த மாநாட்டில் அணிவித்து பார்க்க அவருக்கு நினைப்பில்லையே. எல்லோரையும் பனையூருக்கு வர சொல்லுகிறார் என்றால் பனையூர் என்ன? இது என்ன சான் பிரான்சிஸ்கோவா? பனையூர் என்ன டெல்லியா? பனையூர் என்ன லண்டனா? எல்லாரையும் பனையூர் வீட்டுக்கு வர சொல்லுகிறீர்கள். அந்த கட்சியினுடைய வேலை திட்டம் என்ன? நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? மாநில சுயாட்சியை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா இல்லையா? 2252 கோடி ரூபாய் 43 லட்சம் மாணவர்களுக்கு பயன்படுகிற தொகையை டெல்லி தரவர் இருக்கிறது. அது இன்றைக்கு பேசு பொருளாகி இருக்கிறது. நீங்கள் எந்த பக்கம் இருக்கிறீர்கள் யாருக்கும் தெரியவில்லை.
நீங்கள் மேட்டூரிலே போய் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்று ஒரு போராட்டத்திலே உங்களை நம்பி இருக்கிற ரசிகர்கள் போராடுகிறால் தமிழ்நாட்டினுடைய மைய பிரச்சனை எதை பேச வேண்டும் என்கிற தெளிவே உங்களுக்கு இல்லை என்றால் உங்களை காப்பாற்றுவது அந்த தொண்டர்களுக்கு கடினமாக இருக்கும். நீங்கள் நிச்சயம் கரை சேர முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை.